ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிமி சீரிஸ் பார்ட் டூ. சாரி, பார்ட் டூ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டேன். இப்போ வாங்க பார்ட் டூக்குள்ள போயிடலாம். இங்க மைலோ காமிச்சு அவன் ட்ரிங்க்ஸ் குடிச்சான் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு கேர் ஆகிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி போதையிலேயே தான் இருக்கான். அப்போ கூட அவன் நம்மளோட வின்சென்ட் பேரை சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருக்கான், நீ எங்க இருக்க அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிளாக் வந்து அவன்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னை விடு, நான் வந்து வின்சென்ட்டை தேடி போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவனை எல்லாம் விட்டுரு, ஏன் கூட வா, நீ ரொம்ப ஓவரா பண்ணாத, உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போறான் அவனோட ரூமுக்கு. பரவாயில்லடா, அந்த வின்சென்ட் உன்னை ஏன் சூஸ் பண்ணான்ட்டு இப்பதான் தெரியுது, நீ அவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண. இவன் அந்த நிலைமையிலயும் வின்சென்ட் வந்து கால் பண்ணிட்டு இருக்கான். இதை இவன் பார்த்துட்டு அந்த பவனை வந்து புடுங்கலான்ட்டு போக அந்த போனை வந்து தூக்கி எறிஞ்சிடுறான் நம்ம மைலோ. சோ இவன் கால் பண்ணது அவனுக்குமே வந்து போயிடுச்சு. அவனுமே அங்க கத்திக்கிட்டு இருக்கான் மைலோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இவனுமே கத்திக்கிட்டு இருக்கான் வின்சென்ட் அப்படின்ட்டு. இதை கேட்டதுக்கு அப்புறமும் இவனால எப்படி இங்க இருக்க முடியும்? இவன் அங்க இருந்து போலான்னு பார்த்தா எலினா பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு விட மாட்டேங்கிறா. இவனுக்கு கடுப்பாயிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. இவ கத்திக்கிட்டு உட்காந்துருக்கா. இங்க பிளாக்குக்கோ வந்து மைலோவை பிடிச்சி ஒரு கிளாஸ்ல தள்ளி அவன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஏன் என்கிட்ட தேவையில்லாம ஃபைட் பண்ணிட்டு இருக்க, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்மளோட வின்சென்ட்மே வந்துடுறான். வின்சென்ட் அங்க வந்துட்டு பிளாக்க போட்டு நல்லா கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்கான். இவனுமே உனக்கு என்ன பைத்தியமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்க பாரு, இன்னொரு தாட்டி அவன் மேல உன்னோட விரல் பட்டுச்சுன்னா வையேன், அதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலிக்கு உன்னோட மூஞ்சியே காட்ட முடியாத மாதிரி நான் பண்ணிருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு நல்லா கும்மாங்குத்து குத்திட்டு நம்மளோட மைலோவ அங்க இருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு போறான். இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போக வின்சென்ட்மே இருந்துட்டு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, மைலோவுமே இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வின்சென்ட் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இவனுமேவும் நீ அமைதியா இரு, நகராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு ஒன்னாதான் இருந்திருக்காங்க. காலையில பார்த்தா இந்த மைலோ பையன் ஷீலா மாதிரி அவன் மேல ரொம்ப அழகா படுத்துட்டு இருக்கான். இத வின்சென்ட் பார்த்துட்டு இப்பதான் புரியுது ஏன் அந்த குட்டி பொண்ணு இந்த சீல் மேல இவ்ளோ பிரியமா இருக்குன்ட்டு. இந்த உலகத்திலேயும் இதை விட அழகா வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிற சீலை தூக்கிட்டு போய் அதையும் குளிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். வின்சென்ட் இருந்துட்டு மைலோ கிட்ட சொல்றான், இங்க பாரு, இதுக்கப்புறம் கண்டதையும் குடிக்காத என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் குடிச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி மைலோவும் சொல்றான். வின்சென்ட் இருந்துட்டு இதுக்கப்புறம் பிளாக்க பார்த்தனா அவன் கிட்ட இருந்து தள்ளியே இரு, அவன் ரொம்பவே மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வின்சென்ட் சொல்ல, இவனுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்க. வின்சென்ட்மே இருந்துட்டு நீ எனக்கு ரொம்பவே முக்கியமானவன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுமேவும் ஆனா வின் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஷூ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அதை குளிக்க வச்சுட்டு அது ஒரு குழந்தை மாதிரி வின்சென்ட் வந்து பாத்துக்கிறான். அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம எல்லாம் குழந்தைய எந்த மாதிரி பாத்துப்போம், அந்த மாதிரிதான் வின்சென்ட்மேவும் அந்த ஷீலை வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இருக்கான். வின்சென்ட் லைட்டா ஃபீல் பண்ணிட்டேயோ மைலா கிட்ட நான் உன்னை அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அந்த குட்டி பொண்ணுக்காண்டி தானே மைலோவும் வந்து முதல்ல ரெடி பண்ணா, அவளை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தானே எல்லாமே மாறி போச்சு. சோ இப்ப குடுக்கறதுக்கு இவனுக்கு மனசே இல்ல, நான் அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த குட்டி பொண்ணுமே வந்துருது. அங்கிள் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வின்சென்ட் கையில இந்த சீல் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. ஐ, எனக்கு பிடிச்ச சீல், நான் டிவில தான் இந்த மைலோவை பார்த்தேன், ஆனா அது காணாம போயிருச்சு, நான் திரும்பி பார்ப்பேன்ட்டு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலை தூக்கி வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற வின்சென்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு என்னன்னா நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீல் கைய புடிச்சு தர தரன்ட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. பாவமா இருக்கு சீல பாக்குறதுக்கு. வின்சென்ட் இதெல்லாம் பார்த்துட்டு கொண்டா அப்படிங்கிற மாதிரி குட்டி பொண்ணு கிட்ட கைய நீட்ட, அந்த பொண்ணு இருந்துட்டு ஊஹும் நான் தரமாட்டேன், அங்கிள் நீங்க எனக்கு தானே சொன்னீங்க, இப்ப கேக்குறீங்க நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்ல, இப்ப அவனுக்கு வேற வழியும் இல்ல. இவனுமே இருந்துட்டு சரி ஓகே போ, ஆனா ஹர்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த குட்டி பொண்ணுக்கு ஹாப்பி ஆயிட்டு ஷீல் கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அது வேற பாவமா இவனையே பார்த்துட்டு இருக்கு. இவனுக்குமே ஒரு மாதிரி இருக்கு. அந்த குட்டி பொண்ணு என்னடான்னா நம்மளோட மைலோவுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறது, க்ரௌன் வச்சு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கு. மைலோ, நீ பாக்குறதுக்கு பிரின்சஸ் மாதிரி அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, நீ ரொம்பவே சாஃப்டா இருக்க, இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்பவே சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல எல்லாம் படுத்து உருண்டுட்டு இருக்கா. சீல்லாம் நம்ம வின்செட்ட பார்த்துட்டு அட பாவி, எப்படிப்பட்ட ஆளுகிட்ட நான் மாட்டி விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வின்செட்ட பார்த்துட்டு இருக்க. வின்செட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு வேற மைலோவை கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற வின்செட்க்கு லைட்டா பொசசிவ்னஸ் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. இவனுமேவும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட போய் போதும் விளையாண்டது குடு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பொண்ணும் கொடுக்க மாட்டேன், இது என்னோடது, அங்கிள் நீங்க தானே சொன்னீங்க இது கூட விளையாடுன்ட்டு, இப்ப வந்து கேக்குறீங்க, நீங்க போய் சொல்றீங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்ல, ஆனா நீ ஆல்ரெடி ப்ளே பண்ணி முடிச்சிட்ட, இப்ப ஈவினிங் ஆகுது, நீ வீட்டுக்கு போற
டைமும் வந்துருச்சு. அத கொண்டா அப்படிங்கிற மாரி இவன் மைலோவ தூக்கிக்க அந்த குட்டி பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருது. அங்கிள் நீ ரொம்ப மோசம். இரு நான் பாட்டிகிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து ரூம்குள்ள ஓடி போக இவனுக்கு அத பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. மைலோவுமே இருந்துட்டு உனக்கு நான் அந்த பொண்ணு கூட விளையாடுறது பிடிக்கலையா அப்படிங்கிற மாரி கேட்க இவன் நோ அப்படிங்கிற மாரி சொல்றான். இவன் நோங்கிற எந்த அர்த்தத்துல சொல்றான்ட்டு தெரியல. அதாவது நீ அந்த பொண்ணு கூட விளையாடுறது எனக்கு பிடிக்கலன்ட்டு சொல்றானா? இல்ல அந்த அர்த்தம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றானான்னு தெரியல. ஆக மொத்தத்துக்கு அவன் நோ அப்படிங்கிற மாரி சொல்றான். இங்க உள்ளார வந்தா அந்த குட்டி குழந்தை அழுதுகிட்டேவும் அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி நம்மளோட வின்செட்ட பத்தி போட்டு குடுத்துருது. இந்த மாரி அங்கிள் எனக்கு விளையாடுறதுக்கு சீல் குடுக்க மாட்டேங்கிறாரு. குடுத்த உடனே வந்து வாங்கிட்டாரு. அங்கிள் ரொம்ப மோசம். அது மட்டும் இல்லாம என்ன பார்த்து அவர் மொறச்சாரு தெரியுமா? என்ன அழ வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடுத்துருது. போட்டு குடுத்த உடனேவும் இங்க வின்சென்ட்க்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஏன்டா அந்த குழந்தைய ஹாப்பியா பாத்துக்கன்னு சொன்னா அழ வைக்கிறியா? உனக்கு எவ்வளோடா வயசாகுது? ஒரு பொம்மைக்காண்டி சின்ன குழந்தைகிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்க. அவ உன்னோட சொந்த மருமகளா? அசிங்கமா இல்ல? அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. உனக்கு எரும மாடு வயசு ஆகுதுல்ல. போய் ஒரு சின்ன பொம்மைக்காண்டி அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரி அம்மா திட்டுறாங்க. ஆனா அம்மா ஷீல் என்னோட அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்ல வர அம்மா இருந்துட்டு இங்க பாரு அவளுக்கு அது புடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அவளுக்கு விளையாட குடுக்கறல்ல. அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட சண்டை போடாம அவளுக்கு வந்து விளையாட கூட அவள ஹாப்பியா வச்சுக்க புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே கால கட் பண்ணிடுறாங்க. இப்ப இவனுக்கு என்ன பண்றேன்ட்டு ஒண்ணுமே புரியல. ஒரு மாரி இருக்கான். அப்ப ஷீல இருந்துட்டு, நான் போய் அவள ஹாப்பியா வச்சுக்க ட்ரை பண்றேன். என்னால முடியும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஷீல் போயி அந்த குட்டி பொண்ணோட ரூம் டோர வந்து நாக் பண்ண, அந்த குட்டி பொண்ணுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா மைலோ நிக்குது. மைலோவ பார்த்துட்டு மைலோ அப்படிங்கிற மாரி சொல்ல, ஷீல்மேவும் உள்ளார போயி அதுக்கு தெரிஞ்ச மாரி வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கு. இந்த வித்தையெல்லாம் பார்க்குற அந்த குட்டி பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் மைலோவ ஹக் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிக்குது. இவ ஹாப்பியா இருக்கிற விஷயம் வந்து வெளியே இருக்கிற வின்சென்ட்க்குமே கேக்குது. வின்சென்ட்மே உள்ள வந்து பார்க்குறான். அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு, "நீ மறுபடியும் என்கிட்ட இருந்து மைலோவ எடுத்துட்டு போறதுக்காண்டி தானே வந்திருக்க. நான் குடுக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பொண்ணு சொல்ல, ஆனா வின்சென்ட் இருந்துட்டு, "இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நீ விளையாடு. ஆனா விளையாண்டு முடிஞ்சுட்டு நீ தூங்கணும் வீட்டுக்கு போய் சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு மைலோவ கூட்டிட்டு வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க 2 பேரும். இந்த குட்டி பொண்ணு மைலோக்கு வீடெல்லாம் கட்டுறது எப்படின்ட்டு சொல்லி குடுத்துக்கிட்டேவோ விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணும் மைலோ கிட்ட "உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்க, மைலோ ஆர்வத்துல "எனக்கு புடிச்சிருக்கு" அப்படிங்கிற மாரி பேசிருது. இத கேட்கிற அந்த குட்டி பொண்ணுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு நீ பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட அங்கிள் மைலோ பேசுது" அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பொண்ணு ஒரு மாரி சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோ இருந்துட்டு "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, "அங்கிள் மைலோ பேசுது" அப்படிங்கிற மாரி சொல்ல, மைலோ இருந்துட்டு "என்னால பேச மட்டும் இல்ல, என்னால மனுஷனா கூட மாற முடியும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுக்கு இன்னுமே ஷாக்கிங்கா இருக்கு. "என்ன உன்னால மனுஷனா மாற முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமேவும் நம்ம வின்சென்ட் பக்கத்துல போய் "என்ன கிஸ் பண்ணு" அப்படிங்கிற மாரி பண்ண, அவனுமே கிஸ் பண்ண, உடனேவும் நம்ம மைலோ வந்து ஒரு பையனா மாறிருது. "இங்க பாத்தியா?" அப்படிங்கிற மாரி மைலோ சொல்ல, அந்த குட்டி பொண்ணுக்கு இன்னுமே ஷாக்கிங்கா இருக்கு. ஷீல் வந்து மனுஷனா மாறிருச்சு. அதுவும் ஒரு பையனா? "நீ பையனா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமே "ஆமா" அப்படிங்கிற மாரி சொல்ல, இந்த பொண்ணுக்கு அழுகை வந்துருச்சு. இந்த பொண்ணு இருந்துட்டு மைலோவ வந்து ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாரி நெனச்சுதான், அந்த பொண்ணுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, கிரவுன் இதெல்லாமே வச்சு அழகு பார்த்துட்டு இருந்திருக்கு. ஆனா இப்ப பையன்ட்டு சொன்ன உடனே இதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது அழ ஆரம்பிச்சிருது. "அங்கிள் நீங்க ஏன் சொல்லவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருது அந்த குட்டி பொண்ணு. வின்சென்ட்க்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த குட்டி பொண்ணு அழுறத பார்த்துட்டு. மைலோ தான் இருந்துட்டு அந்த குட்டி பொண்ண வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். "நீ அழாத, கோவப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அந்த பொண்ணு "நான் கோவமா தான் இருக்கேன். இருங்க பாட்டிகிட்ட சொல்றேன்" அப்படிங்கிற மாரி அழுதுகிட்டு இருக்க. இவனுமே இருந்துட்டு "அழாத நான் உனக்காண்டி ஒண்ணு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையெல்லாம் குடுத்து சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த பொண்ணுமேவும் "சரி ஓகே நான் உன்ன வந்து மன்னிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய வாங்கி வச்சுட்டு ஹாப்பியா இருந்துருது. அதுக்கப்புறம் நம்ம வின்சென்ட் கிட்ட வந்து கேக்குது, "அங்கிள் உங்களுக்கும் மைலோவுக்கும் நடுவுல என்னதான் போயிட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் ஒண்ணா வேற இருக்கீங்க. நீங்க மைலோவ கிஸ் வேற பண்றீங்க. அவன் என்ன உங்களோடதா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமேவும் "ஆமா. நாங்க 2 பேர் பாய் ஃப்ரெண்ட்" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேவும் அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு மாரி இருக்கு. அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா வின்சென்ட்டோட அம்மா வேற அங்க வந்துடுறாங்க. அம்மா வந்துட்டு இத வேற கேட்டுடுறாங்க. இவன் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு சொன்னது. அம்மாக்கு கோவம் வேற வந்துட்டு வின்சென்ட்ட "என் கூட வா தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து போறாங்க. இத பார்க்குற மைலோவுக்கு தான் ஒரு மாரி இருக்கு. "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமே "ஒண்ணும் இல்ல. நீ இங்கேயே இரு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட தனியா பேசுறதுக்காண்டி போறான். அம்மா இவன புடிச்சு திட்டிக்கிட்டும், அட்வைஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. "இங்க பாரு இத நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். உனக்கு எப்பத்துல இருந்து பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நீ தான் நம்ம குடும்பத்தோட வாரிசு. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு பையன புடிச்சிருக்குங்கிற விஷயம் மத்தவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அவங்க எல்லாருமேவும் உன்ன பத்தியும், நம்மளோட ஃபேமிலிய பத்தியும் என்ன பேசுவாங்கன்ட்டு நீ கொஞ்சமாவது நெனச்சு பார்த்தியா?"
பாத்தியா? நம்ம குடும்பத்துக்கு வந்து பேர பசங்க எல்லாமே வேணும். நான் இத ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி அம்மா சொல்ல, இவனுமே இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, மத்தவங்க என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்கலாம் எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது. எனக்கு பசங்கள புடிச்சிருக்குங்கிறது மேட்டரே கிடையாது. எனக்கு அவன புடிச்சிருக்கு. நான் அவன லவ் பண்றேன். அது போதும். உங்களுக்கு பேரன், பேத்தி வேணும்னா, அதுதான் பேத்தி இருக்கால்ல, அது போதாதா?" அப்படிங்கிற மாரி இவன் கேட்க, அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு, "இங்க பாரு, அவ வேற. எனக்கு உன் மூலியமா தான் வேணும். சோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு பொண்ண ரெடி பண்றேன். அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்க வேண்டிய வழிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கிருந்து கோவமா போறாங்க. வெளிய வந்து பார்த்தா, இவங்க 2 பேரும் ரொம்பவே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அம்மா உடனேவும் எலினாக்கு கால் பண்ணி, இந்த மாரி நம்ம அன்னைக்கு கடையில ஒருத்தன பார்த்தோம்ல, அவனும் என்னோட பையனும் ஒண்ணா இருக்காங்க. அது வந்து இருக்கவே கூடாது. இத வந்து பிரிச்சே ஆகணும். இங்க பாரு, நான் உன்ன என்னோட மருமகளா சூஸ் பண்றேன். சோ உன்னோட இடத்த நீ யாருக்கும் விட்டுக் குடுக்காத. புரியுதா? அப்படிங்கிற மாரி அம்மா சொல்ல, இவளுமேவும் ஓகே எனக்கு புரியுது. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கப்புறம் இவ உடனேவும் வேற யாருக்கோ கால் பண்ணி, எனக்கு மைலவ் பத்தி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வேணும். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் உடனேயும் பிளாக்கு கால் பண்ணி, இந்த மாரி பார்ட்டில உன்ன வின்சென்ட் அடிச்சுட்டான்ட்டு கேள்விப்பட்டேனே அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் ரொம்பவே தெளிவா இருக்கான். என்ன விஷயம்? பாயிண்ட்ட சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுமே ஒண்ணும் இல்ல. நான் உன் கூட ஒர்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேரோட கோலுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுமேவும் என்ன வின்சென்ட்ட டவுன் பண்ணணும்னு நெனைக்கிறியா? அப்படிங்கிற மாரி கேட்க, ச்சே அதெல்லாம் கிடையாது. அவன் கூட இருக்கானே அவனோட அசிஸ்டன்ட். அவன தூக்குனா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீ அவன என்ன வேணாலும் பண்ணிக்க. எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்குமே அது புடிச்சிருக்கு. பரவாயில்லையே! இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுமேவும் நான் ஆல்ரெடி மைலோவோட பேக்கிரவுண்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவன பத்தி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவனுக்கு ஐடி கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு பேக்கிரவுண்டுமே கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு பாஸ்ட்டுமே கிடையாது. ஆனா அவன் ஏதோ பார்க்ல இருந்திருக்கான்னு மட்டும் தெரிய வந்திருக்கு. சோ உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ பார்க்க இது பண்ணிக்க. அதிலிருந்து நீ ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்குமேவும் இவ கூட ஒர்க் பண்றது புடிச்சிருக்கு. சரி ஓகே அப்படிங்கிற மாரி 2 பேருமே டீல் போட்டாங்க. ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. இவனுமேவும் வேற யாருக்கோ கால் பண்ணி, அந்த பார்க் வந்து இப்ப யாரோட சார்ஜ்ல இருக்குன்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தா, அந்த ஜூவோட சார்ஜ வந்து இவன் எடுத்துக்கிட்டான். அதுக்கான டாக்குமெண்ட் இது எல்லாமேவும் ஒரு ஆள் வந்து கொண்டு வந்து குடுக்க, இவனுமேவும் அத எல்லாமே வாங்கி பார்த்துட்டு, அப்பனா இதுக்கப்புறம் மைலோ என்னோடது. சோ இதுக்கப்புறம் அந்த வின்செட்ட வந்து ஆன்லைன்ல எக்ஸ்போஸ் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல, இந்த ஆளுமே எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒண்ண வந்து ஆன்லைன்ல போட்டு விட்டுட்டான். என்னன்னா, நம்ம வின்சென்ட் வந்து மைலோவ வந்து வீட்ல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? சோ அது வந்து ஜூக்கு சொந்தமானது. ஜூல இருந்து திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து போட்டு விட்டுட்டான். அது வந்து தீயா பரவிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமேவும். சோ இவனுக்கு மட்டும் தெரிய வராமலா இருக்க போது, இவனுக்குமே அந்த விஷயம் வந்து தெரிய வர, இவனுமே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, "இத பண்ணது யாரு? கண்டுபிடிங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, அசிஸ்டன்ட்மே இருந்துட்டு, "இத பண்ணது யாருன்ட்டு கண்டுபிடிச்சுட்டோம். இத பண்ணது வந்து பிளாக் தான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்குமே பயங்கர கோவம் வருது. பத்தாததுக்கு மக்கள் எல்லாருமேவும் இவனோட ஆபீஸ் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சீல வந்து ரிலீஸ் பண்ணணும். இவன் வந்து அத வந்து திருடி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ்லயுமேவும் இந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. இத வந்து மைலோவும் பார்க்குறான். அவனுக்குமே ஒரு மாரி இருக்கு. என்னது நானா? அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒரு மாரி தான் இருக்கு. வீட்டுக்கு வெளியிலயும் நெறைய ரிப்போர்ட் போலீஸ்ன்ட்டு எல்லாருமே இருக்காங்க. வின்சென்ட்மே வர போலீஸ்மே இருந்துட்டு, இந்த மாரி நாங்க ஜூ தரப்புல இருந்து வந்திருக்கோம். மைலோவ எங்க கூட அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாரி போலீஸ் கேட்க, இவனுமே இருந்துட்டு மைலோ என்னோடது. அதுக்கான லீகல் பேப்பர் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, போலீஸுமே இருந்துட்டு, நீங்க அந்த பேப்பர வச்சு ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கோங்க. ஆனா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அங்க இருக்கிற பிரஸ் எல்லாருமே இவன போட்டு நை நைன்ட்டு மொக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈ முக்கிற மாதிரி. இங்க பிளாக்குக்கு மறுபடியும் எலினா கிட்ட இருந்து கால் வருது. அவ அடங்குற மாரி தெரியல. இந்த பிரஷர்லாம் பத்தாது அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமேவும் சரி ஓகே. அப்பனா வேற வழியில ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல, என்ன பிளான் போட்டிருக்க அப்படிங்கிற மாரி கேட்க, வேற என்ன அந்த சீல வந்து கிட்னாப் பண்ணிற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா கிட்னாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவனுமே ஆமா அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுமே சரி ஓகே. ஏதாவது பண்ணு. ஆனா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத மாரி பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஆளையுமே விட்டுருக்கான். அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்றதுக்காண்டி ஆளையுமே விட்டுருக்கான். அவனும் வாட்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். இந்த மாரி அவங்க வந்து 2 நாள் வந்து பீச்சுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனுமேவும் நல்லா வாஷ் பண்ணு. டைம் கிடைக்கும்போது அந்த சீல வந்து தூக்கிரு. கூட அந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா, அந்த பொண்ணையுமே தூக்கிரு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே ஓகேன்னு கேட்டுட்டு கிட்னாப் பண்றதுக்கான அந்த வேலை எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஆளையும் செட் பண்ணிட்டு இருக்கான்.
நம்மளோட முக்கியமான ஆளேவும் இந்த சீல் தான். அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணையும் தூக்கிறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்ல, இவங்களும் பணம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்னாப்க்கு ஓகேவும் சொல்லிட்டாங்க. இங்க பீச்ல பாத்தீங்கன்னா, சீலும் அந்த குட்டி பொண்ணும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இத தூரமா தள்ளி நின்னு கிட்னாப் பண்றவங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க விளையாண்டுகிட்டே பக்கத்துல வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்னாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் விளையாண்டுகிட்டே பக்கத்துல வர, அவங்க 2 பேருமேவும் இவங்கள வந்து கிட்னாப் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணுமே இருந்துட்டு, "நீங்கலாம் யாரு? நான் போய் என்னோட அங்கிள் கிட்ட சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. "வாய மூடிட்டு அமைதியா வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த குட்டி பொண்ண சத்தம் போட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இத வந்து அந்த குட்டி பொண்ண வந்து கூட்டிட்டு வந்த டிரைவர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பாத்துட்டு உடனே வந்து நம்மளோட வின்சென்ட்க்கு கால் பண்ணி, "இந்த மாரி ப்ராப்ளம் ஆயிருச்சு. அவங்க 2 பேர வந்து கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நானுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சா எல்லா டீட்டெயிலுமேவும் வின்சென்ட்க்கும் கால் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த கிட்னாப் பண்ணிட்டு போறவங்களுக்கும் அவங்க கார ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கார் வருதுங்கிறத அவங்களுமே நோட் பண்ணிட்டாங்க. இவங்களுமே வேகமா போனா, அந்த காருமே இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வேகமா வருது. ஸோ, அதனால வேகமா போறதுனால இந்த காருமே வந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த விஷயத்த அந்த லேடியுமே வந்து வின்சென்ட் கிட்ட சொல்ல, வின்சென்ட்மேவும் உடனேவும் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க சீக்கிரமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனுமே வேக வேகமா ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். போலீஸ்மே அங்க வந்து பார்த்தா, கார் என்னடான்னா ஒரு லேக்ல கவுந்து போய் கிடக்கு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வின்சென்ட்மே வந்துட்டான். வின்சென்ட்ட போலீஸ் அங்க உள்ளார போக விட மாட்டேங்கிறாங்க. இவனுமே கத்திக்கிட்டு இருக்கான். அங்க என்னோட ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் வின்சென்ட்டோட அம்மாவுக்குமே தெரிய வர, அவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. ஸ்ட்ரெய்ட்டா எங்க வராங்கன்னா, எலினாவோட வீட்டுக்கு தான் வராங்க. வந்தோனே பொளீர்ன்ட்டு அவ கன்னத்துல 2 அறை குடுக்குறாங்க. "உன்ன நான் அவன பிரிக்க தான் சொன்னேன். என்னோட பேத்திய வந்து டச் பண்ண சொல்லல. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்துச்சுன்னா, என்னோட பேத்தியவே வந்து நீ டச் பண்ணியிருப்ப. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்க. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு. அவளுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா, உன்ன கொன்றுவேன் பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவங்களுமே இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க வந்துட்டு நம்மளோட வின்சென்ட் கிட்ட, "என்னாச்சு கண்டுபிடிச்சாங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனுமே அழுதுகிட்டே, "ஓ! இன்னும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல உள்ளார இங்க லேக்குள்ள பாத்தீங்கன்னா, நம்ம மைலோ வந்து எப்படியோ கார விட்டு வெளிய வந்துட்டான். அந்த குட்டி பொண்ணு வந்து இன்னுமே காருக்குள்ள தான் இருக்கா. ஒரு மாரி மயக்கத்திலே இருக்க. நம்ம மைலோ தான் அந்த குட்டி பொண்ண வந்து காப்பாத்தி தண்ணிக்கு வெளிய கொண்டு வந்து சேர்க்கிறான். அப்ப அந்த கிட்னாப் பண்ண வந்தவங்கள ஒரு ஆளுமே அங்க தான் இருக்கான். அவன் நம்ம மைலோவ பாத்துட்டு அங்கிருந்து தர தரன்ட்டு இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். மைலோவுமே கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. பாவமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கே ஹீரோவுமே வந்துட்டு அந்த ஆள அடிச்சு பறக்க விட்டுட்டான் நம்மளோட வின்சென்ட். இங்க மைலோ பார்த்தா மைலோவோட உடம்பெல்லாம் பயங்கர காயமா இருக்கு. வின்சென்ட் போய் மைலோவ தூக்க, மைலோவுமே வின்சென்ட்ட பார்த்துட்டு, வின்சென்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே மயக்கம் போட்டுருச்சு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வின்சென்ட்டோட அம்மாவுமே வந்துட்டாங்க. அம்மா வந்து குட்டி பொண்ண தூக்கி வச்சுட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பயத்துல அழுதுகிட்டு இருக்க. அம்மா தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. "ஓகே, ஓகே. ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. வின்சென்ட்மே அம்மாவ பார்த்து, "இதுக்கு எல்லாமே நீங்களும் உடந்தை தானே" அப்படிங்கிற மாரி சொல்ல, அம்மாவுமே இருந்துட்டு, "நான் பண்ண சொன்னேன் தான். ஆனா நான் இந்த மாரி பண்ண சொல்லல. ஷீல மட்டும் தான் உன்கிட்ட இருந்து பிரிக்க சொன்னேன். இந்த அளவுக்கு போகுன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே வருத்தப்பட, ஹீரோவுமே இருந்துட்டு, "நீங்க பண்ண காரியத்தால கிட்டத்தட்ட உங்களோட பேத்தியும், ஷீலும் கொன்னுருப்பீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். பின்னாடியே அம்மாவுமே போறாங்க. அப்படியே கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போதேவும் அம்மாவுமே இருந்துட்டு, "இப்போ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இவ எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறான் மைலோவ. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மைலோவோட காயத்துக்கு எல்லாத்துக்குமே ஆயில்மெண்ட் போட்டு விட்டுட்டே இருக்க. அம்மா பார்த்துட்டு, "கொண்டா நான் பண்றேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு" அப்படிங்கிற மாரி சொன்னாலுமேவும், "இல்ல ஒண்ணும் தேவையில்ல. நானே பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருக்க. அம்மாவுமே சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ண தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப ஷீல்ட்மேவும் கண் முழிச்சு வின்சென்ட் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே "நீ எந்திரிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அம்மா மறுபடியுமே வராங்க. இவனுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டு, சீல் எந்திரிச்சிருக்கிறத பார்த்துட்டு சீல் கிட்ட போயி, "நீ ஏன் இந்த மாரி பண்ண? உன்னோட லைஃப ரிஸ்க்ல வச்சு ஏன் அந்த குட்டி பொண்ண வந்து காப்பாத்துன?" அப்படிங்கிற மாரி கேட்க, சீலுமே இருந்துட்டு, "ஏன்னா அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவங்களுமேவும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஷீலுமே இருந்துட்டு, "பரவாயில்ல. நான் என்னோட கடமைய தான் செஞ்சேன். அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு. அண்ட் வின்சென்ட் தான் எனக்கு எல்லாமேவும். அவன் என்னோட உண்மையான லவ். எங்கள மாரி கடல்வாழ் உயிரினங்க மனுஷனா மாறணும்னா, அவங்களோட உண்மையான லவ்வ வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் கடல் கடவுள் எங்களுக்கு குடுத்த அந்த ஆசீர்வாதம். நாங்க ஒருத்தவங்கள ஒருத்தவங்க சூஸ் பண்ணணும். எங்க 2 பேரோட ஹார்ட்மே பாண்டிங்ல இருக்கணும். இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா, எந்த ஒரு முத்தமேவும் தேவைப்படாது." அப்படிங்கிற மாரி இவனுமே எல்லாத்தையுமேவும் அம்மாகிட்ட சொல்ல, அம்மாவுமே இத கேட்டுட்டு இவங்களோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. "எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்கிற நம்மளோட மைலோவுக்குமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா வின்சென்ட்க்கு ஒரு ஃபோன் காலுமே வருது.
அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. என்னன்னா, இவன் ஒரு ஆள அடிச்சு நாக் அவுட் பண்ணான் இல்லையா? அந்த ஆள் வந்து இப்ப இவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கான். இவன் அடிச்சு விசாரணை பண்ணதுல வந்து இவன ஹையர் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு அவனுமே ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. பிளாக்கும் அந்த பொண்ணும் தான் இவன வந்து ஹையர் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவனுமே வாக்குமூலம் இதெல்லாமே குடுக்க, அவனுமே அந்த அப்டேட் எல்லாத்தையுமே இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிளாக் வந்து அந்த பூங்கா இருக்கு இல்லையா? அந்த பார்க்க வந்து அவன் பேர்ல மாத்துறதுக்கான வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் பண்ணானா, மைலோவோட அந்த சட்டப்பூர்வமான அந்த கான்ட்ராக்ட் வந்து அவன் பேருக்கு மாறிரும். நாளைக்கு காலையிலேயேவும் அப்படிங்கிற மாரி அந்த விஷயத்தையுமேவும் நம்மளோட வின்சென்ட் கிட்ட சொல்ல, வின்சென்ட் இருந்துட்டு, "நாளைக்கு காலையில வரைக்கும் இதெல்லாம் இருக்காது. இன்னைக்கு நைட்டே இத வந்து முடிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வேகமா கிளம்பி போயிட்டுருக்கான் அவனோட ஆஃபீஸ்க்கு. அங்க போய் பார்த்தா, இந்த பிளாக் மேல எப்படி எப்படிலாம் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா, இவன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பார்க்குக்கு சார்ஜ் ஏத்துக்கிட்டான். அப்படி ஏத்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த பார்க்ல இருக்கிற அமௌண்ட்டையும் கொஞ்சம் ஆட்டைய போட்டுருக்கான். பத்தாததுக்கு இப்ப ஷீலையும் கிட்னாப் பண்ணியிருக்கான். அது பத்தாததுக்கு ஹீரோவோட நெஃப்யூ அந்த பொண்ணையும் சேர்த்து வேற கிட்னாப் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து அவன் மேல வந்து கேஸ் போடலாம். அவன் பண்ண சீட்டிங் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெளிய சொல்லலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, அசிஸ்டன்ட்மே இருந்துட்டு, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இந்த ஊர விட்டே வந்து தப்பிச்சு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ அது நடக்கக்கூடாது. அத ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, அசிஸ்டன்ட்மே சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான். நியூஸ்ல நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே வந்து லீக் பண்ணிட்டான் போல இருக்கு. இத பிளாக்மே பார்க்குறான். அவனுக்கு பயங்கர காண்டா இருக்கு. அப்பன்னு பார்த்து போலீஸ், நம்மளோட ஹீரோன்ட்டு எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. இவன் ரொம்ப கூலா நம்மளோட ஹீரோவ பார்த்துட்டு, "நீங்க வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுமே இருந்துட்டு, "உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா என் மேல எடு. அத விட்டுட்டு தேவையில்லாம என் ஃபேமிலி மேல கைய வைக்காத" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு காண்டாயி அவன அடிக்க போக, அவனுமே இவன அடிச்சு நாக் அவுட் பண்ணிற, போலீஸ்மே அவன அரெஸ்ட் பண்ணி அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயமும் நியூஸ்ல வர, இத வந்து எலினாவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ அவசர அவசரமா அங்க இருந்து பேக்கப் பண்ணி கிளம்பி போலான்னு பார்த்தா, கரெக்ட்டா வாசல்ல ஹீரோவும் வந்து நிக்கிறான். "அவ்ளோ சீக்கிரம் எங்க ஓடிரலான்ட்டு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, அவளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவ கத்திக்கிட்டு இருக்கா, "நான் உன்னோட ஃபியான்சி" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் சொல்லவே இல்லையே, என்னோட அம்மா தான் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா, மைலோ ரொம்ப சமத்தா தூங்கிட்டு இருக்க. இவ மைலோவ பார்த்துட்டு இருக்க. மைலோ இருந்துட்டு, "நீ வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமேவும் இதுக்கப்புறம் அவங்க யாருமே உன்ன ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, மைலோவுமே இருந்துட்டு, "சரி ஓகே. அப்பன்னா நாளைக்கு நான் உன்ன என்னோட ஃபேமிலிய மீட் பண்றதுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "என்னது ஃபேமிலியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "ஆமா, என்னோட மெர்மைட் சிஸ்டர். அவங்களுக்கு தான் என்ன பண்ணணும்ன்ட்டு தெரியும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமேவும் ஓகே நாளைக்கு உன் கூட வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அப்புறம் 2 பேருமே ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க. மைலோவுமே இருந்துட்டு, "என்ன ரெடியா? என்னோட சிஸ்டர்ஸ மீட் பண்றதுக்கு" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமே எங்க அப்படிங்கிற மாரி கேட்க, "என்ன டைட்டா ஹக் பண்ணிக்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே ஹக் பண்ணிக்கிறான். அடுத்த நிமிஷமே பார்த்தா 2 பேருமே கடலுக்குள்ள இருக்காங்க. கடலுக்குள்ள போன உடனேவும் அந்த மெர்மைட்ஸ் எல்லாருமே இவன சுத்தி அப்படியே வந்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, மைலோவும் ஆமா அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த மெர்மைடு இருந்துட்டு, "இதுக்கப்புறம் வந்து நீ எப்ப வேணாலும் மனுஷனா மாறலாம், எப்ப வேணாலும் நீ ஷீலா மாறலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இவனுக்கு அந்த பவரையும் குடுத்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பவர குடுத்த உடனேவும், நம்மளோட ஷீல்மேவும் ஒரு மனுஷனா முழுசா மாறிருது. மைலோக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அவன் இப்ப மனுஷனா மாறுனதுல. வின்சென்ட்ட ஹக் பண்ணிட்டு, "பாத்தியா அவங்க சொன்னத கேட்டியா? நான் மனுஷனா மாறிட்டேன். இதுக்கப்புறம் கிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ரொம்ப ஹேப்பியா வந்து வின்சென்ட்ட ஹக் பண்ணிக்கிறான். ஆனா வின்சென்ட்டோட ஃபேஸ பார்க்கும்போது லைட்டா ஒரு மாரி தான் இருக்கு. அவன் ஒரு மாரி ஃபீல் பண்றான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமேவும் இவன் ஹேப்பியா இருக்கிறத பார்க்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குமே அந்த ஹேப்பினஸ் வந்து வந்துருது. பையனுக்கு லைட்டா ஜூனியர் வேற எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருது நம்மளோட மைலோக்கு. இத நோட் பண்ண நம்மளோட வின்சென்ட்மேவும் அவனோட கோட்ட கழட்டி போர்த்தி விட, இவனுமேவும் "நம்ம எங்க போறோம்?" அப்படிங்கிற மாரி கேட்க, "வீட்டுக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, பையன் டைட்மெண்ட்ல "அப்புறம்?" அப்படிங்கிற மாரி கேட்க, "அப்புறம் என்ன? நம்ம 2 பேரும் எப்பயுமே இதே மாரி ஒண்ணா சந்தோஷமா இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி இங்க கம்ப்ளீட்டா முடியுது. எனக்கு இந்த மூவி ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாரி காமெடியாவும் இருந்துச்சு. நல்ல ஃபீல் குட்டாவும் இருந்துச்சு. எனக்கே தெரியாம நான் சில இடத்துல வந்து நல்லா வாய் விட்டு சிரிச்சிருப்பேன். உங்களுக்கு இந்த மூவி எப்படி இருந்துச்சு? புடிச்சிருந்துச்சா? புடிச்சிருந்துச்சுன்னா இந்த மூவிக்கு மறக்காம லைக், கமெண்ட், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிருங்க. நம்ம இன்னொரு மூவில பார்க்கலாம். பாய்.